Good morning student and good morning viewers. Today we are going to discuss about the Maxwell distribution lawல இருக்கக்கூடிய evaluation of alpha அதில் இருக்கக்கூடிய பீட்டாவை பற்றி evaluate பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனோட அப்ளிகேஷன் கூட நம்ம சொல்லலாம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் evaluate பண்ணி இது மேக்ஸ்வெல் இது போல்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க, நான் எடுத்திருக்கேன் evaluate alpha. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ni is equal to நம்ம ஆல்ரெடி நோன் இது ni is equal to gi divided by e power alpha plus beta epsilon ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த e பவரை நான் மேலே கொண்டுட்டு போகிறேன். மேலே கொண்டு போது என்ன ஆகுதுன்னா ni is equal to gi e பவர் மேலே போகும்போது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்சிலான். இதை வந்து நான் தனியாக பிரித்து எழுதிருக்கிறேன். எப்படின்னா GIE மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு இ பீட்டா எப்சிலான் எழுதியிருக்கேன். அதை வந்து நான் we are going to put the equation number 2. இதில் எப்சிலான் ஐ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸ் E1 E2 E3 இதெல்லாமே நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய என்ன இருக்குது ni is equal to gi e power minus alpha into e power minus beta epsilon I இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு பக்கமும் இந்த சமேஷன், அதாவது ஏன் சமேஷன் போடுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எவ்வளோ ஐ அப்படின்றது 1 2 3 4 ஸ்டேட்டை சொல்லுது. அப்போ we are putting summation ni is equal to இதை தான் நான் அப்படியே இங்கே எழுதிருக்கேன். இதை தான் அப்படியே நான் இங்கே எழுதிருக்கேன். summation ni is equal to summation of gi e power minus alpha into e power minus beta epsilon i. இது equation number 3. இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் எப்போதுமே எப்சிலான் ni அப்படின்றது கேபிட்டல் N. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம எழுதியிருக்கோம், இந்த எழுதியிருக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ஃபாவை இவாலுவேட் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபாவை வெளியில் எடுத்துட்டு மீதி உள்ளதுக்கு நம்ம சமேஷன் போடுறோம். அப்போ ஈக்குவேஷன் 3 பாருங்க, சிக்மா சமேஷன் ஆஃப் ni அப்படின்றதோட வேல்யூ n தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவை நான் எவாலுவேட் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா இது அப்படியே நான் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு மீதி உள்ளதுக்கு சமேஷன் ஆஃப் gi இ பவர் மைனஸ் பீட்டா எப்சிலான். இது வந்து 4th ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு மாலிகுலர் பார்ட்டிஷன் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும், எப்சிலான் gi e power minus beta epsilon i. இது வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மாலிகுலர் பார்ட்டிஷன். இது எந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்கோ அதை நம்ம வந்து கியூன்னு நான் போட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள் எப்சிலான் gi e power minus பீட்டா சமேஷன் gi e power minus beta epsilon i இருக்குது. அதை நான் வந்து என்னென்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா q அப்படின்னு சொல்லி மாற்றிக்க எழுதிக்கிறேன். அப்போ ரிமைனிங் உள்ளது என்ன, n is equal to e power minus alpha into q. இதெல்லாம் எப்படி எழுதலாம், e power minus alpha is equal to n by q கூட எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா இந்த e ஆல்ஃபா எந்த இடத்துல இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது வந்து ஈக்குவேஷன் 2 நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். ni is equal to gi e power minus alpha into e power minus beta summation of i epsilon i. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ வந்து e power ஆல்ஃபா. இந்த e power ஆல்ஃபா nq அப்படின்றத நான் அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும், செகண்ட் ஈக்குவேஷன் ni is equal to g power e power ஆல்ஃபாவுக்கு பதிலாக n by q into e power beta summation epsilon i. இது வந்து 6th ஈக்குவேஷன். இதை இப்படி எழுதலாம், இல்லாட்டி இந்த n இங்கே கொண்டு வந்துக்கலாம். ni by n is equal to gi e power minus beta epsilon i divided by qன்னு மாற்றி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இந்த இடத்துல q இருக்கு இல்லையா, அந்த qவுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, மாலிகுலர் பார்ட்டிஷன் வேல்யூ போட்டிருக்கோம் இல்லையா, சமேஷன் ஆஃப் gi e power minus beta epsilon i சொல்லி போட்டிருக்கலாம். ஓகேவா, இது மாதிரி தான் நம்ம வந்து எதை பண்ணுறோம், ஆல்ஃபாவை எவாலுவேட் பண்ணியிருக்கோம். இதை மாலிகுலர் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வச்சு. இது ஒரு சின்ன பார்ட். ரெண்டாவது பீட்டாவை எவாலுவேட் பண்ணும்போது தான் தெர்மோடைனமிக்ஸை புட் பண்ணுவோம். நம்ம நார்மலாக நமக்கு தெரியும் W is equal to evaluate beta பண்ணும்போது நம்ம நார்மல் மேக்ஸ்வெல்லோட ஆரிஜினல் சோர்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் W is equal to n factorial pi I
gi power ni divided by ni factorial அப்படின்னு வரும். ஓகே, இந்த இடத்துல நம்ம நிறைய எழுதியிருப்போம். என்னன்னா n ஃபேக்டோரியல் அப்படின்னாலே நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லுவோம், n ln n மைனஸ் n. அது மாதிரிலாம் போட்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி ஃபைனலாக தான் இந்த ஈக்குவேஷன் நான் வச்சிருக்கிறேன். என்னன்னா இந்த ஈக்குவேஷன் 1 வந்து நான் லான் எடுக்கிறேன் ரெண்டு பக்கமும். அப்போ என்னவாகும் அப்படின்னாக்கா w வந்து ln w ஆயிடுது. n ஃபேக்டோரியலுக்கு பாருங்க n ln n எடுக்கிறோம். ப்ளஸ் பை வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட், இது a பார் b இருக்கு. அப்போ சமேஷன் ஆஃப் பாருங்க என்ன போடுறோம்னா ni முன்னாடி வந்துருக்குல்ல a பவர் b அப்படின்னா b ஆஃப் a எழுதுவோம் இல்லையா, அதான் ni ln gi மைனஸ் இது வந்து என்ன எழுதுறோம் சமேஷன் ஆஃப் ni ln n. இதே எப்படி தானே எழுதிருக்கோம், n ஃபேக்டோரியல்ன்றத n ln n எழுதிருக்கோம், இதை ni ln n எழுதுறோம். முன்னாடி சமேஷன் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம பையை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் வைக்கும்போது சமேஷன் தான் நம்ம முன்னாடியே போடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா from 7th equation பாருங்க நமக்கு ni by n is equal to gi e power minus beta epsilon i divided by q இருக்கு. ஓகே, இப்போ ni எந்தெந்த இடத்துல இருக்கோ மீன்ஸ் 7th equation or 6th equation எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு ni எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த n gi e power minus beta epsilon i divided by q அப்படின்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ln w அப்படின்றது கீழே என்ன எழுத போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் ஈக்குவேஷன் ni இஸ் ஈக்குவல் டு n gi e power minus beta epsilon i divided by q. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதை வந்து நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னாக்கா பார்த்துக்கோங்க ln n ப்ளஸ் அடுத்தது ln gi a அப்படின்னாக்கா இது வந்து என்னவாகும் இந்த இடத்துல சமேஷன் ஆஃப் ni வந்து n வரும், அந்த இடத்துல இங்கே போடுவோம். அப்புறம் அந்த எண்ணும் கீழே உள்ளது வந்து கேன்சல் ஆகிடும், அதுக்காக இங்கே போட்டுக்கிறோம் பாருங்க. தட் இஸ் மைனஸ் பீட்டா, ஓகே, பீட்டா எப்சிலான் i மைனஸ் ln q. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் அதாவது இதுலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது வந்துருக்குது. இது வந்து எங்கிட்ட தேர்ட் ஈக்குவேஷன் என்ன n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு gi e பவர் மைனஸ் பீட்டா எப்சிலான் i டிவைடட் பை q. இதை வந்து இவாலுவேட் ஆல்ஃபாலேருந்து நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து இது அந்த ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 7 சொல்லிக்கலாம் இல்லை 6. ஆக்சுவலாக பார்த்தா 6 தான் பாருங்களேன். n gi e பவர் வந்து இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் 6 தான். ஃப்ரம் ஈக்குவேஷன் 6 எங்கே இருந்து அப்படின்னா ஆல்ஃபா மீன்ஸ் எவாலுவேட் ஆல்ஃபாவிலேருந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். எல்லா இடத்துல எவாலுவேட் ஆல்ஃபாவிலேருந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகேவா, எடுத்ததுக்கப்புறம் என்னவாகும் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து என்னவா மாறுது அப்படின்னா ln எண்ணெயாக மாறிடுச்சு. ஓகே, இந்த எண்ணெய் பண்ணும்போது ln n வந்துடுது. ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குது gi இருக்குது, இது ln gi மைனஸ் அதாவது இந்த டேர்முக்கு வந்து லான் எடுக்கும்போது இ பவர் கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் பீட்டா எப்சிலான் i மைனஸ் கீழே இருக்க q வந்து மேலே அதை லான் q அப்படின்னு வந்துருக்கு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது நம்ம எழுதியிருக்கிறோம். சரி, இது வந்து ஈக்குவேஷன் 4 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் லான் ni கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த லான் ni வேல்யூவை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் 2ல் எந்த இடத்துல லான் ni இருக்கோ அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ln w, ஓகே, n ln n இது இருக்குது. ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ni ln gi இருக்குது. சமேஷன் ஆஃப் ni இந்த lnக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ln n ப்ளஸ் ln gi மைனஸ் பீட்டா எப்சிலான் i மைனஸ் ln q இருக்குது. 5th ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்து இந்த சமேஷன் ஆஃப் ni வந்து நான் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். என்னவாகும் அப்படின்னா ln w ln n ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ni ln gi அப்படியே இருக்குது. இது உள்ளே போகும்போது என்ன வரும் சமேஷன் ஆஃப் ni ln n. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமேஷன் ஆஃப் ni ln gi. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் n போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா சமேஷன் ஆஃப் ni எந்தெந்த இடத்துல இருக்கோ அதில் கேபிட்டல் n நம்ம போட்டிருக்கேன். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். எப்படி n வந்துச்சுன்னா சமேஷன் ஆஃப் ni ln n. இந்த இடத்துல சமேஷன் ஆஃப் ni நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் n இந்த n போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க சமேஷன் ஆஃப் ni ln gi அடுத்தது ப்ளஸ்
summation of ni beta epsilon I plus summation of ni ln q. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அடி ஆகிடும், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அடி ஆகிடும். ரிமைனிங் உள்ளது நமக்கு என்னென்னா ln w is equal to summation of ni beta epsilon I plus summation of ni ln q இருக்கு. இதை நான் 6th ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இதில் நார்மலாக நமக்கு தெரியும் summation of ni வந்து என்னன்னு சொல்லுவோம். எந்தெந்த இடத்துல summation of ni epsilon I இருக்கோ அதை நம்ம e அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க ln அப்படியே இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு summation of ni epsilon I இருக்கு. அப்போ நான் e அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் உள்ளது பீட்டா. இது summation of ni n ln q தான் 7th ஈக்குவேஷன். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃப்ரம் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய போல்ட்ஸ்மேன் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டோட நம்ம வந்து என்ன பண்றோம் கம்பேர் பண்றோம். அதில் பார்த்தீங்கன்னா s = k ln w இருக்கும். நமக்கு தேவை வந்து ln w தான் இந்த இடத்துல போட போறோம். அப்போ ln w வந்து இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா s/k 8வது ஈக்குவேஷன். இந்த 8வது ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கொண்டு போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ln w-க்கு பதிலாக ஈக்குவேஷன் 8. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஈக்குவேஷன் 8லேருந்து வந்துச்சு. பார்த்தீங்கன்னா s/k is equal to e beta plus n ln q. ஓகேவா? அதுக்கப்புறம் s is equal to இது எல்லாத்தையும் இது k மேலே போகும்போது காமன் ஃபார் ஆல். அப்போ k of e beta plus k of n ln q இருக்குது. தென் 9th ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். 9th ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா we are going to partially differentiate using of energy with respect to the constant value வச்சு பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? dou of dou es is equal to dou of dou e the full term k e beta plus k n ln q. இப்போ நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க என்ன அப்படின்னா dou s இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou s by dou e கான்ஸ்டன்ட் v is equal to இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா k is the constant. அடுத்தது இந்த இடத்துல நான் சும்மா எழுதிக்கிறேன் கான்ஸ்டன்ட்டை வச்சு நான் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணலை, இந்த யூவி மெத்தடில் பண்ண போகிறேன். அப்போ முன்னாடி நான் எழுதிக்கிறேன் dou of dou e இந்த டேர்ம் ப்ளஸ் knன்றது கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல dou of dou e of இந்த டேர்மை நான் எழுதிக்கிறேன். இது 10வது ஈக்குவேஷன் வச்சிருக்கேன். இப்போ ஏஐ பீட்டாவையும் யூவி மெத்தடில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். யூவி மெத்தட்னா நமக்கு தெரியும், யூவி மெத்தட்னா u இன்ட்டு டிடி ப்ளஸ் டி இன்ட்டு du. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் k அப்படியே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு u அப்படியே வச்சுருக்கோம் e. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou பீட்டா பை dou e ப்ளஸ் இதை அப்படியே வச்சுட்டு இதை பண்ணுறோம் dou e பை dou e ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் kn கான்ஸ்டன்ட்டை இதை வந்து dou இன்ட்டு dou e இன்ட்டு l, அதாவது எனி பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் லாகில் பண்ணும்போது 1/q இன்ட்டு தட் வேல்யூ வரும். 1 மீன்ஸ் 1/x log x அப்படின்னு இருந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா therefore dou x is equal to என்ன வரும்னா 1/x இன்ட்டு dou x சம்திங் எதால் பண்ணுறீங்களோ அது வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா kn அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/q இன்ட்டு dou q பை dou e வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா k இன்ட்டு உள்ளே கொண்டுட்டு போகிறோம். இந்த கேவை வந்து நான் என்ன கொண்டுட்டு போகிறேன்னா உள்ளே கொண்டுட்டு போகிறேன். k இன்ட்டு e dou beta பை dou e இன்ட்டு k beta இன்ட்டு dou e பை dou e. இந்த dou e இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், that is equal to 1. அப்போ இந்த இடத்துல வராது. அடுத்தது kn into 1/q into dou q by dou e v. ஓகேவா? 14வது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து q இருக்கு. அந்த q வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். summation of gi e power minus beta epsilon I. அது வந்து நான் எடுத்துருக்கேன். இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இது என்ன, இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, g1 g2 g3 g4 term. That what to extent of gi energy level up to the nth level. g1 e power minus beta epsilon 1 plus g2 e power minus beta epsilon 2 இது பண்ணுறோம். ஓகேவா? சரி, இதை வந்து இந்த ஈக்குவேஷனை 13வது ஈக்குவேஷனாக வந்து என்ன பண்ணுறேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இவாலுவேட் யூசிங் ஆஃப் பீட்டா வச்சு நான் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், dou q பை dou beta that is equal to இங்கே பார்த்தீங்கன்னாக்கா g1 e power minus beta epsilon 1 into epsilon 1 திரும்ப பண்ணும்போது எனக்கு கான்ஸ்டன்ட் பக்கத்தில் இருக்குது ப்ளஸ் g2 into e power. நம்ம எப்போதுமே அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? எனி பவராக இருக்கக்கூடியது இன்ட்டு தட் வேல்யூ 1 into 1 அப்படி போடுவோம். g1 e power minus beta epsilon I into minus epsilon I plus g2 e power beta epsilon 2 minus epsilon 2 இப்படி போய்கிட்டே இருக்கும்.
இதை காமனாக நான் எப்படி எழுதியிருக்கேன், டோ கியூ பை டோ பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஜிஐ இ பவர் மைனஸ் பீட்டா எப்சிலான் ஐ இன்ட்டு மைனஸ் எப்சிலான் ஐன்னு எழுதிருக்கேன். 14th ஈக்குவேஷனும் வச்சுருக்கேன். சரி, இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சமேஷன் ஆஃப் NIEI அப்படின்றது கேபிட்டல் இ. இதில் வந்து NIயை வந்து Nன்னு வச்சுக்கிறேன். அப்போ சமேஷன் ஆஃப் NIயோட வேல்யூ இ பை என். எந்தெந்த இடத்துல சமேஷன் NI இருக்கோ அந்த இடத்துல இ பவர் இ பை என்னு வச்சுக்கோ. அப்போ ஈக்குவேஷன் 14 நான் கொண்டு வந்து இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த டேர்மில். அப்போ டோ கியூ பை டோ பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஜிஐ இ பவர் மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் பீட்டா எப்சிலான் ஐ இன்ட்டு எப்சிலான் ஐயோட வேல்யூ என்ன, இ பை என். இ பை என் எழுதியிருக்கோம், இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இ பை என். இது வந்து 15th ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, இந்த 15th ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது டோ கியூ பை டோ பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு the 12. இது வந்து என்னன்னு சொல்லலாம், இது வந்து கியூன்னு சொல்லலாமா, எப்சிலான் ஜிஐ இ பவர் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஜிஐ இ பவர் மைனஸ் பீட்டா எப்சிலான் ஐன்றது கியூ. அப்போ கியூ இன்ட்டு மைனஸ் இ இன்ட்டு டபுள் என், கியூ இன்ட்டு மைனஸ் இ இன்ட்டு டிவைடட் பை என். இது 16th ஈக்குவேஷன். இந்த 16வது ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன், இந்த 11வது இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல டோ கியூ சம்திங் வேல்யூ இருக்கோ நம்ம எடுத்து எழுதுவோம். 11வது ஈக்குவேஷனை பாருங்க. 11வது ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ எஸ் பை டோ இ இன்ட்டு வி தட் இஸ் ஈக்குவல் டு கேஇ டோ பீட்டா ப்ளஸ் டோ இ வி அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி கே பீட்டா ப்ளஸ் கேஎன் 1 பை கியூ இல்லையா. அப்போ வந்து இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மீன்ஸ் இது இந்த டேர்மை ரெண்டாக பிடிச்சி எழுதிக்கிறோம். எப்படி எழுதுறோம்னா டோ கியூ பை டோ பீட்டா வி இன்ட்டு டோ பீட்டா பை டோ வி அப்படின்னு எழுதுவோம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனை யூஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இந்த 11th ஈக்குவேஷனை நான் இப்படி எழுதியிருக்கேன், அதை 17th சொல்லுவேன். இந்த இடத்துல பாருங்க, டோ கியூ பை டோ பீட்டாவோட வேல்யூ என்ன, கியூ இன்ட்டு மைனஸ் இஎன். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், இந்த டேர்ம்லாம் அப்படியே தான் இருக்கும். கேஇ டோ பீட்டா பை டோ இ ப்ளஸ் வி இன்ட்டு கே பீட்டா இன்ட்டு கேஎன் டிவைடட் பை கியூ. இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் இ டிவைடட் பை கியூ இன்ட்டு கியூ இன்ட்டு டோ பீட்டா பை டோ இ. இந்த கியூவும் கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடியது நம்ம வந்து டோ எஸ் பை டோ இ, இந்த இதுவும் கேன்சல் ஆகும். எல்லாமே இது எல்லாமே கேன்சல் ஆனது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ கே பீட்டா. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃப்ரம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், நார்மலாக மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்னா பி இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பி டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் வச்சு பண்ணும்போது என்ன வரும், டோ இ பை டோ எஸ் இல்லையா, வி இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர். இது அடுத்தது என்ன பண்ணுவோம், டோ எஸ் பை மேக்ஸ்வெல் இது வந்து நமக்கு வந்து சிஎஸ்ஐஆர் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதுரங்கம் மீன்ஸ் சதுரமாக படம் வரைஞ்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் ஏபிசி வச்சு நம்ம நிறைய பார்க்கலாம். அதை இன்னொரு கிளாஸில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இது எப்படி இந்த ஃபார்முலாவை இ டி எஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. டிஇ இஸ் ஈக்குவல் டு டிடிஎஸ் மைனஸ் பி டெல்டா வி. இதில் பார்த்தீங்கன்னா டோ இ டோ எஸ் டிவைட் இன்ட்டு டி இதோட டெம்பரேச்சரோட வேல்யூ, டோ எஸ் பை டோ வி டோ இ இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 1/t. இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. அப்போ இங்கே கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்களேன், நம்மகிட்ட என்ன இருக்குது, டோ எஸ் பை டோ இ வி இருக்குது. டோ எஸ் பை டோ இ வி கான்ஸ்டன்ட் வி பண்ணும்போது என்ன டெம்பரேச்சர். அப்போ கே பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/t இல்லைனா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/kt. நம்ம வி ஆர் கோயிங் டு இவாலுவேட் பீட்டா வேல்யூ. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/kt அப்படின்னு சொல்லி நம்ம இவாலுவேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மகிட்ட நார்மலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன, ni டிவைடட் பை n gi இ பவர் மைனஸ் பீட்டா எப்சிலான் ஐ டிவைடட் எந்தெந்த இடத்துல பீட்டா இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பாருங்க, டிவைடட் பை கேடி வரும். பீட்டாவோட வேல்யூ என்ன, 1/kt டிவைடட் பை 1/kt. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். ஓகே, டிவைடட் பை கேடி. பீட்டா இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/kt. அப்போ ni g பை இவங்க gi இ பவர் மைனஸ் பீட்டா
divided by epsilon I divided by kt. அதே மாதிரி summation of gi e power beta epsilon I divided by kt இல்லையா, kt வந்துச்சு. சரி, இதே வந்து 2 எனர்ஜி லெவல்ஸாக இருந்துச்சுன்னாக்கா அதை வந்து நம்ம வந்து ஜே லெவல் ஒன்று, ஜே லெவல் அப்படின்னா ஐ லெவல்னு சொல்லுவோம். இப்போ ஜே லெவல் ஐ லெவலுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா எழுத போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தான். என்னென்னா மேலே வந்து என்ஜே நான் எழுதிக்கிறேன் பாருங்க. என்ஜே டிவைடட் பை என்ஐ, என்ஜே அப்போ வந்து என்ன வரும், அதே மாதிரி தான் வரும். ஜிஐ ஜிஜே வரும் பாருங்க. ஜிஜே இ பவர் மைனஸ் பீட்டா எப்சிலான் ஜே டிவைடட் பை கேடி ஹோல் டிவைடட் பை இந்த இடத்துல ஐ ஜிஐ இ பவர் மைனஸ் பீட்டா இஐ டிவைடட் பை கேடி. இது வந்து 2 எனர்ஜி லெவல். சப்போஸ் 2 எனர்ஜி லெவல் இருந்துச்சு அப்படின்னாக்கா, சப்போஸ் இந்த இடத்துல 2 எனர்ஜி லெவல் இருந்துச்சு அப்படின்னா 2 எனர்ஜி லெவல்ஸ், ஒன் இஸ் ஜே, இன்னும் அனதர் ஒன் இஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவாக போடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்மலாக அதை எப்படி எழுதலாம், என்ன அதாவது தட் இஸ் ஈக்குவல் டு காமனாக எழுதிக்கலாம். இ பவரை இதை மேலே கொண்டுட்டு போகும்போது என்ன வரும், இ பவர் மைனஸ் இதை வந்து நான் வந்து காமனாக எழுதிக்கிறேன் என்ஜே டிவைடட் பை என்ஐ, மேலே கொண்டுட்டு போது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஐ இ பவர் மைனஸ், அதாவது என்ன வரும் இஜே மைனஸ் இஐ வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெல்டா இ டெல்டா எப்சிலான் ஜே இன்ட்டு ஐ, ஜே இன்ட்டு ஐன்னு போட்டுக்கலாம். ஜே இன்ட்டு ஐ டிவைடட் பை கேட்டின்னு போட்டுக்கலாம் இல்லையா. இது வந்து 2 எனர்ஜி லெவல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். GI the power of e power epsilon I j divided by kt t. ஓகே சரி, இது வந்து மோஸ்ட்லி இதை வந்து மேக்ஸ்வெல் ஆல்ஃபாவை வந்து இவாலுவேட் பண்ணும்போதும் இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லலாம். மேக்ஸ்வெல்லோட அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இல்லை ஹவு டு டிஃப்ரெண்ட் எப்படி வந்து ஒரு அது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம், அன்டிட்டர்மினன்ட் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதை எப்படி நம்ம வந்து இவாலுவேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இவாலுவேட் ஆல்ஃபா இவாலுவேட் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி போட்டுக்கலாம். இல்லை 2 எனர்ஜி லெவல் ஐஎன்ஜேக்கு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் லா அப்படின்றது இட் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் இல்லையா, அந்த கிவன் டெம்பரேச்சரில் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றி சொல்லணும். ஓகேவா, இது ரொம்ப வாஸ்ட்டு தான், ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் இட் வில் ஈஸின்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்குல்லையே, அதை வச்சு நிறைய சிஎஸ்சிஆர் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில். அது எப்படி அப்படின்றத நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமை அமைதியாக இருந்த அனைத்து லிசனர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் தேங்க்யூ. And thank you listeners. Thank you.